ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கா லவ்வர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாமா? 1 மணி நேரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எபிசோட்ஸு. நீங்களும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்டோரி கேளுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கேட்குறேன், எந்த ஸ்கூலில் என்ன படிச்சு எத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன்னு சொல்கிற, புத்தியே இல்லையா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்கிறாரு. ஏன் சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. நெட்டில் போட்டால் அவனும் பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிட மாட்டானா? என்ன நீ பேசுகிற, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவன் வந்து இதெல்லாம் நான் சொல்கிறேன்ல, நான் புத்திசாலி தானே அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாயை மூடிட்டு வா, நம்மளை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுறான். அதுக்கப்புறமா வாசல் என்ன பேசிகிட்டு இருக்காங்க. சரி வா கிளம்பலாம், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்களுக்கு பின்னாடியே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரு நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், அந்த காப்பி தருவாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ உள்ளே போய் கேட்டு அந்த காப்பி நமக்கும் ஒன்று வாங்கு, அதான் போலீஸுக்கு தந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இவ்வளோ உள்ளே போய் கேட்கலான்னு சொல்லி போகிறா. சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு காப்பி தருவீங்களா, அதான் வந்து போலீஸை கொடுத்துட்டீங்கள அப்படின்னு சொல்லிட்டு, சரி தரமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முத்து மீனாக பேசிகிட்டு இருக்காங்க, வாங்க சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்போ தான் இது மனோஜ் வராங்க. ஏன்னா இந்த பக்கம் இருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு, இந்த மாதிரி போய் விசாரிக்கலாம், இந்த மாதிரி இப்போ மலேசியா வந்தாங்கள்ல, அவங்க இன்றைக்கி தான் போனாங்க, அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சவங்களாம் இருக்காங்களாம், நம்ம அவங்கள வச்சு ரோகிணியோட அப்பாவை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னங்க உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் மீனா எல்லாரையும் நம்ம குடும்பம்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பாரு எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறோம், இவ பாரு என்ன பேசிட்டு போகிறா அப்படின்னு, கண்ணாடி எடுத்து போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் 2 பேரும் கண்ணாடி போட்டு 2 பேரும் நடக்கிறாங்க, யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம், எந்த வழியில் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கண்டுபிடிச்சிட்டு, ஆன்ட்டி விஜயா அத்தையோட ஃப்ரெண்டு இருக்காங்கள்ல, அந்த ஆன்ட்டி கிட்ட தான் நம்ம கேட்கணும், அத்தை கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, பார்வதி அத்தை வீட்டுக்கு. அதுக்கப்புறமா போயிட்டு, என்னம்மா இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறேன். அவங்களுக்கு அல்வா கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன அல்வாவா, ஆமாம் உங்களுக்கு அல்வா பிடிக்குன்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் அல்வா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுவாங்க கொஞ்சம் நேரம். உங்களுக்கு எப்படி ரோகிணி தெரியும், அது வந்து நாசுக்காக அப்படியே கேட்பாங்க. ரோகிணி எப்படி உங்களுக்கு தெரியும், மசாஜ் பண்ண வருவா, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும், அவங்க அப்பா அம்மாலாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் அழுதுட்டு இருந்தா, அது கேட்கும்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொன்னான், எங்கள் அப்பா அங்கே இருந்தாங்க இங்கே இருந்தாங்க. அத்தைக்கு எப்படி தெரியும் ரோகிணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நாள் விஜயாவும் இங்கே வந்திருந்தால, அப்போ தலைவலிக்குதுன்னு சொல்லி மசாஜ் பண்ண விழுந்தா, அப்போ வந்து அப்படியே பழக்கம் ஆகி 2 பேர் பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் மலேசியாவில் இருக்கார், எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் 2 பேரும் பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டி சொன்னாங்க. அப்புறம் வித்யா கிட்ட முருகன் வந்து பேசிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக் ஆகிட்டு இருக்குது, கட்டிக்கோங்க, அப்போ தான் உங்கள் வண்டிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அப்படி சொல்கிறீங்க, ஆமாம் நீங்கள் இவ்வளோ அழகாக போகிறீங்களா, அப்போ எதனா வந்து முட்டிடுல அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு ஏன் அப்படி கேட்குறீங்க, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நான் உங்கள் பின்னாடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா பார்த்து. அதுக்கப்புறம் மீனா ஒரு ரோகிணி பற்றி விசாரிக்க, ஃபஸ்ட்டு அங்கே முடிஞ்சு இப்போ 2வது இங்கே இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்ருப்பான், ரோகிணி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வித்யா சொல்லுவான், ரோகிணி எனக்கு காலேஜ்லேருந்து தான் தெரியும், அப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு 7-8 வயசில் தெரியும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியே சொன்னேன் அப்படின்னு கேட்பான். திருச்செந்தூர் கோயம்புத்தூர் அப்படி மாற்றி சொல்லுவாள் ஊர் பேர்லாம். அவங்க 2 பேருக்கு அப்போயே டவுட் வந்துடும். வெளியே போயிட்டு நம்ம மீனாகிட்ட சொல்வாள், இதை பற்றி நம்ம இன்னும் நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும். அதுக்குள்ளே வித்யா வந்து ரோகிணி ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவா, இந்த மாதிரி மீனா வந்தா உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறா, நீ கொஞ்சம் சேஃபாக அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி போயிட்டு மனோஜ் கிட்டே கேட்பா, உங்கள் அண்ணன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என் டீட்டெயில்ஸில் இது கேட்குறாங்க, ஏன் இப்போ கண்டுபிடிச்சா என்ன, இன்னும் உங்கள் அப்பா பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரியும்ல, 30 லட்ச ரூபா இப்போ நம்ம எடுத்துகிட்டு போனோம், செலவு பண்ணிட்டானோ இல்லையோ, அது மூலிமா வந்துச்சுன்னா நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மனோஜ் நல்லதுன்னு சொன்னோன்னே ரோகிணி மூஞ்சி பார்க்க முடியல. அதுக்கப்புறமா பூ கொடுக்குற இடத்துக்கு வந்து பூ கொடுத்துட்ருப்பா மீனா. வெளியே வந்து பார்த்தா வண்டியில் இருக்க பாக்ஸ் வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவான். அப்படியே பின்னாடியே வண்டி ஃபாலோ பண்ணிகிட்டே வருவான். அது பார்த்தா நம்ம சிந்தாமணி அம்மா வீடு. உள்ளே வந்து வாமா கண்ணு சாப்பிடு கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் எனக்கு வந்து ஈக்குவலாக நீ வளரக்கூடாது, ஒன்றும் நீ கீழே இருக்கணும், என்ன வளரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ உட்காரு சாப்பிடு என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த இதுவெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு தான் வயசாகிடுச்சுல, நான் தான் இப்போ இதுவாக இருக்கேன், அப்போ நீங்கள் என் கூட சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவாள். அதை கேட்டு இன்னும் அவளுக்கு கோவம் வந்துடும். அதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க, எல்லாரையும் வளர விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாவ.
அதுக்கப்புறம் ஹாலில் உட்காருவாங்க, எல்லோரும் பேசுவாங்க. அப்பா இந்த பேப்பரில் சைன் போடுப்பா அப்படின்ட்டு. என்னடா சொத்து வாங்க போறியா, அந்த வீட்டை வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்பாங்க. அதெல்லாம் உன்னோட புத்தி, எனக்கெலாம் அந்த புத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்பான். இந்த மாதிரி நம்ம மலேசியா போகலாம், பாஸ்புக்குக்கு தான் இந்த ஃபார்ம் அப்படின்ட்டு. எதுக்கு மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சும்மா சுற்றி பார்க்க, எங்களுக்கு ஹனிமூனே போகல, இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு, குடும்பத்தோடு போகலாம். அங்கே தான் ரோகிணி அம்மோட அப்பா வீடு இருக்குல்ல, பெரிய வீடு, எப்படி 20 பேர் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்கள ஏதோ ஒரு ரூம் இருக்குல்ல, நம்ம தங்கிக்கலாம், சாப்பாடெலாம் நம்ம அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே விஜயாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அப்பா நம்ம மலேசியா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா திருப்பிட்டு என்னம்மா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவள் முறைச்சி பாப்பா. அதோட இன்றைக்கோட எபிசோட் முடிஞ்சிடும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 1 மணி நேரம் எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.